வணக்கம். நம்ம எல்லாருக்குமே அக்கவுண்டிங் அப்படின்னா ஒரு புரிதல் இருக்கு. கம்பெனில நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்றது நம்ம அக்கவுண்டிங்னு சொல்லுவோம். நடந்த அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு இன்ஸ்பெக்ட் பண்றதை நம்ம ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் அது இன்டர்னல் ஆடிட், எக்ஸ்டர்னல் ஆடிட்டா பிரியும். இந்த வீடியோல முக்கியமா எக்ஸ்டர்னல் ஆடிட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்க ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டா அந்த கம்பெனியோடைய எல்லா அக்கவுண்டிங் டிரான்சாக்ஷன்ஸுமே ஆடிட் பண்ணி அரசாங்கத்துக்கும் அந்த கம்பெனில முதலீடு பண்ண ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் தெரியப்படுத்தணும். செக்ஷன் 138 இருந்து செக்ஷன் 148 வரைக்கும் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆடிட்டோடைய ரோல்ஸ், ஆடிட்டோடைய முக்கியமான ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் பத்தி பேசுது. ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடிட்டர் கிட்ட பேசிட்டு அவர் சொன்ன பாயிண்ட்ஸ்ல மிக முக்கியமான 8 விஷயங்களை நான் உங்க முன்னாடி பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா ஒரு கம்பெனில மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கும். இவ்வளவு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா இது எல்லாத்தையும் எப்படி செக் பண்ணுவாங்க? இப்போ ஒரு ஸ்கூல் அசைன்மெண்ட் இருக்கு, 30 பேர் இருக்காங்க, ஒரு டீச்சர் ஈஸியா வந்து அசைன்மெண்ட்டை செக் பண்ணிடலாம். அதுவே 1,00,000 மாணவர்கள் இருக்காங்க, 5 பேஜ் அசைன்மெண்ட் எழுதியிருக்காங்க, நமக்கு டைம் பத்தாது இல்லையா? அப்ப எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? குறுகிய நேரத்துல அந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டை எப்படி அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க? சோ இதுல முதல் விஷயம் என்னன்னா, ஆடிட்டர்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் அந்த கம்பெனியை பத்தி புரிஞ்சுப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த கம்பெனி. இது என்ன மாதிரி கம்பெனி, இந்த கம்பெனில அதிகபட்சமா எந்த ஐட்டம்ல டிரான்சாக்ஷன் அதிகமா நடக்குது, எந்த மாசத்துல அதிகமா டிரான்சாக்ஷன் நடக்குது, இந்த கம்பெனியோடைய 3 month ஆடிட் ரிப்போர்ட் அதை ஒரு முறை பார்ப்பாங்க. அந்த கம்பெனில எப்ப சேல்ஸ் அதிகமாகுது, அந்த கம்பெனியோட ட்ரெண்ட் என்னது, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாங்க. சோ பிஃபோர் ஆக்சுவலி கெட்டிங் இன்டு தி ஆடிட் they should understand what type of a company it is. இது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து ஐடென்டிஃபைங் தி ரிஸ்க். எந்த இடத்துல அதிகமா டிரான்சாக்ஷன் நடக்குதோ அங்க எரர்ஸ்க்கும் ஃபால்ட்டுக்குமான வாய்ப்பு இருக்கு. சிலதை வந்து தெரிஞ்சு கூட பண்ணிருக்கலாம், சில இடத்துல வந்து பில்ஸ் வந்து சரியா மெயின்டைன் பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ எந்த இடத்துல வந்து எரர்ஸ் அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த விஷயத்துல அவங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க வந்து ரேண்டமா வந்து அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்படி ரிப்போர்ட்டை நீங்க சப்மிட் பண்ண முடியாது. தேர் மஸ்ட் பி சம்திங் சயின்டிஃபிக். ஸோ தேர்ஃபோர் பிஃபோர் ஆக்சுவலி லுக்கிங் அண்ட் இன்ஸ்பெக்டிங் த புக்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரேண்டமா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சயின்டிபிக் மெத்தடாலஜிஸ் பண்ணுவாங்க. அந்த மெத்தடாலஜிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு தெரியணும் இல்லையா? இது ரெண்டாவது விஷயம் நம்ம சொல்றோம். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய ஆடிட் சாஃப்ட்வேர்ஸ் வந்துச்சு. ஐடியான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமினன்ட் சாஃப்ட்வேர், ஆடிட் போர்டு அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம சாப்ல கூட பாத்தீங்கன்னா ஆடிட்டுக்கான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ நிறைய கம்பெனிஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஆடிட் பண்ற கம்பெனிஸ் வந்து ஈவன் இன்டர்னல் ஆடிட் பண்ற இடத்துல கூட இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் ஜெனரேட் பண்ணி அதுல வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத பாக்குறாங்க. அதுல எரர்ஸ் காமிட்டு அதை ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால சாஃப்ட்வேர்ஸ் வந்ததுனால இப்போ நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் மூலியமா பாக்குற சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இந்த ஒரு விஷயமும் நடக்குது. ஸோ எல்லாமே பிசிக்கல் வெரிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, தேர் இஸ் ஆல்சோ சாஃப்ட்வேர் இன்வால்வ்மெண்ட். அவங்களும் வந்து ஆடிட் பாக்குறாங்க. ஏன்னா ஜென்ரலாவே அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் ஆயிடும், ஆடிட் வந்து ஆட்டோமேட்டே ஆகாது அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ஆனா ஆடிட்டும் சாஃப்ட்வேர்னால இந்த டிரான்சாக்ஷன்ஸை பார்க்கப்படுது. அண்ட் நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனியோட ட்ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடந்த 5 வருஷமா எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு இந்த ஒரு ஐட்டம்ல, கடந்த 5 வருஷமா எத்தனை பார்ட்டிஸ் கிட்ட கன்சிஸ்டன்டா வந்து அவங்க ரேப்போல இருந்திருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆயிருக்கு, அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இல்ல அவங்க கிட்ட சேல்ஸ் பண்ணிருக்காங்க, சப்ளையர் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி பேஸை பார்ப்பாங்க. அந்த கன்சிஸ்டன்சி பேஸ்ல ஏதாவது அனமாலி, ஏதாவது டீவியேஷன், வாட் வி கால் இட் அஸ் டீவியேஷன், ஸ்டாண்டர்டா இருக்கிறத தாண்டி ஏதாவது தப்பு நடக்குதான்னு பார்ப்பாங்க. ஸோ இப்படி ஒரு ஓவர் லுக்கும் பார்ப்பாங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மொத்த அக்கௌண்டிங் டேட்டாஸ்லையுமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்து அந்த டேட்டாக்குள்ள ஏதாவது தவறுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கறது. ஸோ இந்த விஷயங்களும் ஆடிட்டர்ஸ் பார்க்கறது உண்டு. ஆடிட்டர்ஸ் ஜெனரலா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு 20 ஆடிட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு சின்ன உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஒரு 20 ஆடிட்டர் ஒரு 100 கோடி ரெவென்யூ பார்த்த ஒரு கம்பெனி, 1,00,000 டிரான்சாக்ஷன். இப்ப 20 ஆடிட்டர் 1,00,000 டிரான்சாக்ஷன் எப்படி பார்ப்பாங்க? அவங்களுக்கு ஒரு 20 நாள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடிட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்ல லெட்ஸ் சே அதிகமா டிரான்சாக்ஷன் நடந்த ஐட்டமை மொத்தமா இன்ஸ்பெக்ட் பண்றதா இருக்கலாம். ஏன்னா இதுல ஸ்பெசிபிக்கா வந்து எந்த ஸ்டைலுமே வந்து இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பட் இட் ஹேஸ் டு பி சம்திங் சயின்டிபிக். And the scientific is determined by the audit committee.
ஸோ வந்து அவங்க அமௌண்ட்டை வந்து இருக்கிற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணலாம். ரேண்டமா வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ள ஆடிட் பண்ணலாம். இல்ல ஒரு மாசத்துக்கான மொத்த ஆடிட்டையும் எடுத்து புரட்டி பார்க்கலாம். ஒன்றுத்தோட நிறுத்திக்க மாட்டாங்க. அவங்க நிறைய மெத்தடாலஜிஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அந்த கம்பெனிஸோட டேட்டாவை ஒரு ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்து அதை ஆடிட் பண்ண பார்ப்போம். அண்ட் அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சாம்பிளிங். சாம்பிளிங்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஜென்ரலா வந்து ஆடிட் அப்படின்றது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். தே கோ ஃபார் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல ரேண்டம் சாம்பிளிங் ஒன்று இருக்கு. அண்ட் ஆல்சோ ஜட்மெண்டல் சாம்பிளிங். இது வந்து நான் ப்ராபபிலிட்டியில வரும். பட் மெஜாரிட்டியா வந்து ஆடிட்ல என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா இந்த ரேண்டம் சாம்பிளிங். ரேண்டமா புக்ஸ் எடுப்பாங்க. ஆனா எல்லா புக்ஸுக்குமே ஈக்குவல் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ எந்த புக்கை எடுக்க போறாங்க அப்படின்றதுல ப்ராபபிலிட்டி ஈக்குவலா இருக்கும். ஸோ ஏவை எடுக்கிறாங்கன்னா அடுத்து பி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி சி ஆல்சோ, இட் கேன் பி டி ஆல்சோ, இட் கேன் பி எனி மந்த், எனி ஐட்டம், எனி டிரான்சாக்ஷன் ஆஃப் எனி நேச்சர். இப்படி ஒரு ரேண்டமைசேஷன் இருக்கிறதுனால இதுவே ஒரு சயின்டிபிக் தான். பிகாஸ் த ப்ராபபிலிட்டி இஸ் பீன் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த மெத்தடாலஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சீனியர் ரிவ்யூ. ஆடிட்டர்ஸ் ஆடிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆடிட் கமிட்டியில சீனியர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட அது பாஸ் ஆகும். மறுபடியும் ஒரு ரீவெரிஃபிகேஷன். ஸோ ஆடிட்லயே பாத்தீங்கன்னா ஆடிட் இருக்கும். இதுதான் நம்ம சீனியர் ரிவ்யூன்னு சொல்லுவோம். ஸோ தட் அந்த ஆடிட்குள்ள எரர்ஸ் இருக்காது. ஜெனரலா என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, புக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எல்லாம் பில்லு ரிசிப்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, அந்த டிரான்சாக்ஷன் பிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கும் பார்ப்பாங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ரிவ்யூ கமிட்டிக்கு போயிட்டு அங்கேயே ஒரு முறை வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். சொன்ன டிரான்சாக்ஷன், காமிச்ச டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பில்ஸ், ரிசிப்ட்ஸ், அது பிசிக்கல் வெரிஃபிகேஷன், இது எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ முன்னாடி சொன்ன அந்த சீனியர் ரிவ்யூவும் அதுக்கு அடுத்து சொன்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கார்லேட்டட் தான். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்து ஃபைனல் நாடு கொடுத்ததுக்கு அப்புறம் சீனியர் ரிவ்யூக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆடிட் வந்து இட்ஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. அண்ட் கடைசியா நம்ம பார்க்குற விஷயம் வந்து ஆடிட் கமிட்டி. இப்போ இந்த ஆடிட் கமிட்டிக்கும் சீனியர் ரிவ்யூக்கும் என்ன? சீனியர் ரிவ்யூ அப்படின்றது ரீ ஆடிட் மாதிரி. ஒன்ஸ் ஆடிட் கமிட்டி அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்லுக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபைனல் நோட் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் ஃபர்தரா ப்ரொசீட் ஆகும். அது கம்பெனி செக்ரட்டரி கிட்ட போகும், அடுத்த ப்ராசஸ்க்கான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ப்ளீஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமா அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவை நம்ம எடுக்கிறது. அக்கௌண்டிங் அப்படின்றது ரெக்கார்டிங் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ். ரெக்கார்டிங் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நிறைய ஆட்டோமேட் ஆகுது. ஸோ எவென்ச்சுவலா ஒரு சேல்ஸ் நடக்குதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேல்ஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு கரெக்டான அக்கௌண்டிங் புக்ஸ்ல அது போய் சேர்ந்துடுது. ஆடிட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இன்னமும் பிசிக்கல் வெரிஃபிகேஷன் அதிகமா இருக்கு. ஆடிட்டர்ஸ் தான் அதுல வந்து அப்பர் ஹேண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி சென்சிபிள் அண்ட் சென்சிட்டிவ் ஒன். நடந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குற ஒரு விஷயம். ஸோ நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கம்மி ஆட்கள் கம்மி நாட்கள்ன்றதுனால இதை ஒரு சயின்டிபிக் அப்ரோச்ல அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து ஆடிட் கமிட்டி வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அந்த 8 விஷயங்கள் மறுபடியும் பாருங்க, பரிசீலனை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது இஃப் யூ வாண்ட் டு ஆட் பண்ணிட்டு இருந்த கமெண்ட். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் உபயோகமா இருக்குன்னு ஷேர் பண்ணுங்க. நன்றி.